அதிமுக பாஜக முகமூடி மூடிட்டாங்களாம். அதிமுக பாஜக வந்து அதிமுக முகமூடி மூடிட்டு தான். அப்படின்னா 1999 திமுக பாரதிய ஜனதா முகமூடி மூடிட்டாங்களா? உண்மைதானே? அப்ப யாரோட கூட்டணி பாருங்க. வாஜ்பாயோட இருந்தாரா இல்லையா? யாரோட இருந்தாரு? அப்ப எல்லாமே இறந்துட்டாங்க. திரு கருணாநிதி, திரு வாஜ்பாய், திரு முரசொலிமாறன். 1999ஆம் ஆண்டு இதே திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சுங்களா இல்லையா? அப்ப வெற்றி பெற்று மத்தியில் பாரதிய ஜனதா ஆட்சி. மரியாதைக்குரிய மறைந்த வாஜ்பாய் அவர்கள் பாரத பிரதமர், முரசொலிமாறன் மத்திய அமைச்சர், திமுக மத்திய அமைச்சர். அப்பெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி நல்ல கட்சி. 2001ஆம் ஆண்டு சட்டமன்ற பொது தேர்தல் தமிழ்நாட்டில் அப்போ திமுக பாரதிய ஜனதா கூட்டணி வச்சாங்க. அப்ப போட்டிட்ட போதெல்லாம் மதவாத கட்சின்னு தெரியாது. ஸ்டாலின் அவர்களே இன்னொன்னு சொல்றார். இன்றைக்கு திரு ஸ்டாலினும் திரு உதயநிதி அப்பனும் மகனும் சொல்றாரு. ஸ்டாலினும் அவருடைய மகன் உதயநிதி சொல்றாரு மோடி மோசமானவருங்கிறாரு. ஆனா அவை தாத்தா சொல்றாரு மோடி நல்லவர். யார் சொல்றது? திரு கருணாநிதி குஜராத்தை சிறப்பாக மேம்படுத்தியுள்ளார். நரேந்திர மோடி மிகவும் நல்லவர். கருணாநிதி பரபரப்பு பேட்டி. அப்பவே சர்டிபிகேட் கொடுத்துட்டாரு. உங்க தாத்தாவே சர்டிபிகேட் கொடுத்துட்டாரு. யாரு? திரு மோடி நல்லவர்னு கொடுத்துட்டாரு. உங்க அப்பாவும் ஸ்டாலினும் மகன் உதயநிதியும் இன்னைக்கு மறுக்கிறாங்க. ஆக எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் சொல்லுவாரு நான் யார் தெரியுமா? முத்துவேல் கருணாநிதி மகன். எப்பா உங்க அப்பா தாப்பா சொன்னாரு, நாங்களா சொன்னோம். மோடி நல்லவரு நீங்க அப்பா தானே சொன்னாரு. எப்ப பார்த்தாலும் எங்க அப்பாவுடைய வழியில் நடக்கிறீங்களா? உங்க அப்பா வழியில நடக்க வேண்டியதானே. மோடி நல்லவன்னு சொல்லிட்டாருல, அப்புறம் ஏன் நீ மறுக்கிற? ஸ்டாலின் அவர்களே பார்த்து பேசுங்க. ஏன்னா தெரிஞ்சா தானே பேசுவார். எதுவுமே தெரியாது. நான் சட்டமன்றத்தில் போன வருஷம் கவர்னர் உரையில் பேசினேன். 2.25 மணி நேரம் சட்டமன்றத்தில் பேசினேன். அப்ப முதலமைச்சர் எழுந்திருச்சு எனக்கு பசிக்குது, என்னை எவ்வளவு நேரம் பேசுவீங்க, இன்னும் 1 மணி நேரம் சேர்த்து பேசணும். ஏங்க நீ இவ்வளவு பிரச்சனை சொல்லிக்கிறீங்க, இதுக்கெல்லாம் நான் பதில் தயார் பண்ணணும், போய் சாப்பிட வேணும், ஓய்வு எடுக்கணும்னாரு. ஆக திரு ஸ்டாலின் அவர்களே சட்டமன்றத்திலேயே உங்களை விரல் விட்டு ஆட்டணும். சாதாரண நினைச்சுக்காதீங்க. உங்களால பதில் சொல்ல முடிஞ்சுதா? கடைசியில் இத்துடன் பேச்சை முடிச்சுட்டேன். ஆக தமிழ்நாட்டில் பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் அதிமுக எதிர்க்கட்சி தலைவராக இருந்து இதுவரை எந்த எதிர்க்கட்சி தலைவரும் 2.25 மணி நேரம் பேசிய வரலாறு கிடையாது. அந்த வரலாற்றை நாங்கள் தான் படிச்சோம். ஒவ்வொரு முறையும் 2 மணி நேரம். எனக்கு கொடுக்கின்ற நேரத்தை விட கூடுதலான நேரம் மக்களுடைய பிரச்சனை பேசணும். எங்களுக்கு மக்கள் வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. பிரதான எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் மக்களுடைய பிரச்சனை பேசுவது எங்களுடைய கடமை. அந்த கடமையை முழுமா செயல்படுத்தணும். அப்ப திமுக இருந்தாரு, திரு ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாரு, நான் முதலமைச்சராக இருந்தேன். 40 நிமிஷம் முடிச்சிடுவார். அவ்வளவுதான் சரக்கு. வேற ஒண்ணு அண்ணா திமுகவில் விமர்சிக்க முடியல. அந்த அளவுக்கு சிறப்பான ஆட்சி கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அதோட காங்கிரஸ் கட்சி தலைவர் வந்திருக்காரு. அவர் திமுகவுக்கே மாறிட்டார். செல்ல பெருந்தகை. காங்கிரஸுக்கு அவர் வக்காலத்து வாங்குறது இல்ல. அவரு காங்கிரஸ் பத்தி எதை சொன்னாலும் பதில் சொல்ல மாட்டார். திமுக பத்தி சொல்லுங்க உடனே பதில் சொல்லுவார். இவர் காங்கிரசுக்கு தலைவரா இல்ல திமுகவுக்கு தலைவரா என்று மக்களுக்கு சந்தேகம் வந்துடுது.